யோசுவா 8வது அதிகாரம், Joshua chapter 8 verse 1. எல்லாரும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கர்த்தர் நீர் எங்களோடு இதை கொண்டு இடைப்படும். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும், பிட்டுத்தார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சோர்வுகள் இன்றைக்கு நீங்கட்டும். எங்கள் ஆண்டவர் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இவைகள் எல்லாம் எங்களுக்கு படிப்பினையாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கடந்த நாட்களிலே இழந்தவற்றை இன்றைக்கு நாங்கள் சுதந்திரிக்க செய்யும். அது சரீர சுகமாய் இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம், ஆவிக்குரிய நன்மைகளாய் இருக்கலாம், எங்கள் சமாதானமாய் இருக்கலாம், மகிழ்ச்சியாய் இருக்கலாம். எல்லாவற்றையும் திரும்ப சுதந்திரிக்க செய்வீராக. இந்த வசனத்தை கேட்க தடை செய்கிற எல்லா ஆவிகளின் நஸ்ரன இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல விடுதலையாய் உலாவுவீராக. ஒவ்வொருடைய இருதயம் பண்படுத்தப்படட்டும் ஐயா. புல் உலரும், பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எங்கள் இருதய பலகையிலே இவைகள் எழுதப்பட உதவி செய்யும். பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அறிக்கையிட்டதின்படியே பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்போ God of second chance. திரும்பவும் நமக்கு வாய்ப்பை அருளும் தேவன். இந்த யோசுவா 8வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். நம்ம ஏற்கனவே 1-2 முறை இதை பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு வேறொரு கோணத்துல இதை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாரா. சிலருக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. எனக்கு கண்டிப்பா தெரியும், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புனார்னா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் அதை செய்ய போகிறார் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த யோசுவா 8வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க வீட்டில் போய் தயவு செய்து 6வது அதிகாரத்தையும் 7வது அதிகாரத்தையும் 8வது அதிகாரத்தையும் இந்த 3 அதிகாரங்களையும் சேர்த்து வாசிச்சீங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா புரியும். 3 அதிகாரங்கள் இன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அது ஒரு முறை வாசிச்சிருங்க. 6வது அதிகாரம் என்ன? எரிகோ. எரிகோ பட்டணத்தின் மதில்கள் எல்லாவற்றையும் இவர்கள் எந்த யுத்தமும் பண்ணாம 6 நாள் ஒவ்வொரு முறையும் 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து அவர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் அந்த மதில விழ பண்ணினார். அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்துல ஒரு பெரிய கொள்ளையாடலை அங்க நடத்தினாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, இந்த பட்டணத்துல நீ எதையுமே தொடக்கூடாது, அது கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு. 7வது அதிகாரத்துல ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். என்ன? அந்த எரிகோ பட்டணத்துல கண்ட வெற்றி நிமித்தமாக ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு அந்த AI போட்டு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது AI அந்த பட்டணத்துல அவர்கள் யுத்தத்திற்கு போறாங்க. ரொம்ப சாதாரணமா போறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பராக்கிரமான காரியங்கள்லாம் செஞ்சவங்க இந்த பட்டணத்துல யோசுவாவும் அவனுடைய சேனையும் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் மடங்கடிக்கப்படுகிறாங்க, தோற்கடிக்கப்படுறாங்க. 36 பேர் அங்க செத்துடுறாங்க. இது ஒரு துக்கமான காரியம். அதோடு அவருடைய வாழ்க்கை அஸ்தமித்து போகல. 8வது அதிகாரத்துல எந்த இடத்திலே அவர்கள் தோற்றார்களோ, எந்த இடத்திலே அவர்கள் கூனி குறுகி நின்றார்களோ, அதே இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு திரும்பவும் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். அவர்கள் எதிலே முற்று பெற போகிறோம் என்று நினைத்தார்களோ அதே இடத்திலிருந்து தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர்களுக்கு என்று கொடுத்தார். அதனாலதான் நான் சொன்னேன், God of second chance. ஆண்டவர் எப்பொழுதுமே 2வது நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற நல்ல தேவன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை வருத்த ஒரு அலையில சொல்லுவோமா? என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, என் வாழ்க்கையில முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மரணமே ஆனாலும் அங்கேயும் ஒரு கம்மா போட்டு ஆண்டவர் மறுபடியும் முன்னால போன்னு சொல்லக்கூடிய
மகா பெரிய தேவன் இந்த உலகத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எதெல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர், மூட்டை கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், இதை தேவனே பாரப்படுத்தினபடினாலே இந்த வாரத்துல எனக்கு அவர் செய்கிறார்னு நினைக்கிறவங்க விசுவாசிச்சு ஒரு அலையில சொல்லுவோமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எகிப்தில் அடிமையாக இருந்தவர்கள் வனாந்தரத்துல வந்தாங்க. அவர்கள் யோர்தான் நதியை தாண்டி கிறிஸ்துவுக்குள் வாக்கு பண்ணின அந்த புதிய வாழ்க்கை அல்லது நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வர்றதுதான் கானான். நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அல்லது நான் மீட்கப்பட்ட பிறகு அல்லது தேவன் எனக்கு வாக்கு பண்ணின ஒன்ன நான் சுதந்திரிக்கணும்னு உள்ள கால் வச்ச பிறகு போராட்டமே இருக்காது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புஸ்தகத்தை வாசிக்க பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். நான் எனக்கென்று கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த பிறகும் கூட கண்டிப்பாக அங்க நான் யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். இந்த 7வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு, பெரிய சோகம், பெரிய அதைரியம். இவன் யோசுவை பொறுத்த மட்டிலும் இதோட முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். ஆமென். தேவன் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த யோசுவா 6வது அதிகாரம் 27வது வசனம், கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. யோசுவா 6வது அதிகாரத்துல தான் எரிகோவின் மதுல கர்த்தர் யுத்தம் பண்ணி தகர்த்து போடுறாரு. இவங்க நல்ல வெற்றியா ஆரவாரத்தோடு உள்ள போறாங்க. இப்போ யோசுவாவுக்கு பெரிய பேர் வந்துருச்சு. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோசுவா 6வது அதிகாரம் கடைசி வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, யோசுவான்னு ஒருத்தன் தான்பா லீடரு, அவனோட கர்த்தர் இருக்கிறாரு, அவன் கையிட்டு செய்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி நடக்குது. பட் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் நல்லா அழகா போட்டிருக்கு. பட் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் கமிட்டட் எ ட்ரெஸ்பாஸ் இன் த அக்கர்ஸ்ட் திங். கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவன் பேர் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா 7வது அதிகாரம் தொடங்கும் பொழுதே தொடங்குது ஆனால் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. பட் நல்லா கவனிங்க, இந்த எரிகோவுக்கும் இந்த ஆயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டணத்துக்கும் வெறும் 15 மைல்கள் தான் தூரம். நான் நேற்று ராத்திரி உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இந்த 6வது அதிகாரத்தில் இருந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் நிலைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆண்டவரே, 6வது அதிகாரத்துல கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு உலகம் பார்த்துச்சு, கர்த்தர் என் கூட இருந்து கிரியை செய்கிறபடினால என் கீர்த்தி தேசமெல்லாம் பரம்பிச்சு. இது ரொம்ப நாளைக்கு நிலைச்சனிக்கும் நான் நினைச்சேன். ஆண்டவரே, வெறும் 15 மைல்கள் தூரத்துல மொத்த பேரும் மொத்த ஆசீர்வாதம் நாசமா போச்சு. ஆண்டவரே, எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க யோசுவா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில காரியம் ரொம்ப ஷார்ட்டா போயிடும். நம்ம நினைப்போம், நான் போன வாரம் கூட அதுதான் சொன்னேன், ரொம்ப நாள் நம்ம லைஃப்ல இதெல்லாம் இருக்கும் நம்ம நினைப்போம். கர்த்தர் சில காரியங்களை கட் பண்ணி போடுவார். சில நேரத்தில் நாம இருக்கிற தவறான முடிவும் கூட நம்முடைய லைஃப்ல அப்படிப்பட்ட காரியங்களை கட்டாக்கி போட்டுரும் பாருங்க. 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தேவன் செய்வார். நான் போன வாரம் ஆராதனை நேரத்தில் சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சில நேரத்துல கேரி தார் எனக்கு தண்ணி கொடுக்கணும், அதையே பார்த்துட்டு இருந்திருப்போம், கட் ஆஃப் போயிடுச்சு. ஏன்? தேவன் செய்தார், தேவன் செய்தார், அது தேவனே செய்த காரியம். ஆனால் இந்த எரிகோவுக்கும் இந்த ஆயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டணத்திற்கும் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல என்ன ஆண்டவரே நடந்துச்சு? எனக்கு இது தேவன் செய்தாரான்னா தேவன் அனுமதிச்சாரு, ஆனால் என்னுடைய காரியத்தினால வந்த விளைவு. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தெளிவா புரிஞ்சுக்கணும், எதை தேவன் அனுமதிக்கிறார், எதை என்னுடைய விளைவினால உண்டாச்சுன்றதை புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, தேவன் அனுமதிச்சாலும் சரி, என்னுடைய மதீனத்துல வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை எல்லாவற்றையும் அவர் திரும்ப கட்டி எழுப்பதான் செய்யறார். ஒரு நிலையில சொல்லுவோமா, இது ஓம் மதீனத்தினால வந்ததுனால நான் உன்னை கைவிட்டுருன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லல. அதனாலதான் இந்த 8வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் சொன்னேன். இந்த 7வது அதிகாரத்துல என்ன பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகான்ற ஒரு மனுஷன் எரிகோல யுத்தத்திற்கு அவங்க உள்ள போகும் பொழுது அந்த தேவன் ஒருத்தரும் தொடக்கூடாது, உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன சாபத்தீடானதுல
தனக்கு பிரியமான பொருட்கள் அப்படி எடுத்துக்கிட்டான். இந்த ஆகான்னாலே ட்ரபிள்னு அர்த்தம். ஆகா நினைச்சிருப்பான், என்ன நினைச்சிருப்பான், இவ்வளோ பொருள் இருக்குதா எரிகோல், இவ்வளோ பொன் பாலம் இருக்கு, எவ்வளவோ ட்ரெஸ் இருக்குது, நல்ல சூப்பரான காணான் செழிப்பான தேசம்தான், இதுல ஒன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு என்னங்க கெட்டு போச்சு, எனக்கு யார் கண்ணுக்கு தெரிய போகுது. அவன் நினைச்சிருப்பான் யார் கண்ணுக்கு தெரிய போகுது. வளைய பிள்ளைங்க கவனி, யார் பாக்குறாங்களோ இல்லையோ, யோசுவாவுக்கும் தெரியல, அதான் ரொம்ப முக்கியம். யோசுவாவுக்கு தெரியல ஆகான் செய்தது, ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டே இருந்தார். தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நைஜீரியாவுக்கு போன ஒரு மிஷினரி அங்க பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்குள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு தேவனை குறிச்சு ஆண்டவரை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ல நீ வரைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்தார். இந்த பிள்ளைங்க அப்படியே ஆண்டவர் பெரிய ஆளு மாதிரி பெரிய ஜஜாண்டிக் பர்சனெல்லாம் ஒவ்வொன்றும் வரைஞ்சுது. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் காட் அப்படின்னு போட்டு ஒரே ஒரு கண்ணு வரைஞ்சிடுச்சு, ஒரு ஐ. டீச்சர் கேட்டார், மாஸ்டர் கேட்டார், என்ன சொன்னிச்சு, எனக்கு ஆண்டவர்னா ஒண்ணு தான் தெரியும், நான் செய்யற எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்னை பொறுத்த மட்டும் தேவனை குறித்த வெளிப்பாடு எனக்கு இதுதான், தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆக நினைச்சா யாருக்கும் தெரியாது, யோசுவாவுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சில நேரத்தில் நீங்கள் நானும் இதெல்லாம் ஒரு பொருட்டான்னு நினைக்கிறோம் தெரியுமா, அதான் ஆண்டவர் ரொம்ப பெருசா முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுவார் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டிய அவசியம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நீர் என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஐயா, நீர் என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப என்ன 7வது அதிகாரத்தில், அதனாலதான் சொன்னோம் 6, 7, 8 அதிகாரங்களை சேர்த்து பார்த்தா தான் இந்த 8வது அதிகாரம் நமக்கு நல்லா புரியும். இப்ப எரிகோல அவ்வளவு பெரிய மதிலே தகர்ந்து போச்சுங்க, ஜெயம் பெற்றாச்சு. இப்ப 15 மைல் தூரத்தில் ஒரு சின்னத ஒரு பட்டணம் வருது. 7வது அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். யோசுவா 7வது அதிகாரம், சாப்டர் 7 verse 5. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டி போட்டார்கள். ஏன்னா ஒரு 1500 அடி உயரம் அந்த ஆயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஏன் அப்படி ஆச்சுன்னா, பெருசெல்லாம் நாங்க சாதிச்சோமே ஆண்டவரே. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எவ்வளவோ பிரச்சனை, பெருசெல்லாம் நான் ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டுட்டு போனேன் பிரதர், ஆனா சின்னது என்ன கவுத்துச்சு பிரதர், சின்ன காரியம் என்ன சரிக்கு வேலை பண்ணிடுச்சு, என் இருதயம் கண்ணீரா கரைஞ்சு போயிடுச்சு, தண்ணீராய் கரைந்து போயிடுச்சு பிரதர். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களோ தெரியல. பெருசெல்லாம் சமாளிச்சிட்டேன், சில பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் பிரதர், ஆனா இது மாத்திரம் பாருங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன மொத்தமா கவுத்துச்சு. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. சில குறிப்புகள் நான் வேகமா சொல்லிடுறேன். நம்பர் 1, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய சுய புத்தியின் மேல் நீங்கள் சாய வேண்டாம். நம்பர் 1 இதுதான் பிரதர். வேதம் சொல்கிறது, உன்னுடைய சுய புத்தியின் மேல நீ சாயாம உன்னுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாயிரு. இவர்கள் என்ன சுய புத்தியில சாஞ்சாங்க யோசிச்சு பாருங்க. யோசுவா 8வது அதிகாரம் 25வது வசனம். ஏன்னா இங்க வேவுகாரரை அனுப்பி பார்க்க சொல்றான். யோசுவா வேவுகாரரை அனுப்பி இந்த ஆயி பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், அங்க என்னப்பா வெறும் 12,000 பேர் தான் இருக்கிறாங்க, அப்படித்தான் போட்டிருக்கு. 8:25 12,000 பேர் மொத்தமா ஆணும் பெண்ணுமாக மடிந்தார்கள்னு போட்டிருக்கு. 12,000 பேர். சரியா? நான் எனக்கு நேத்து உட்காந்து யோசிக்கும் பொழுது யோசிச்சேன், இந்த வேவுகாரர் ஸ்பைஸ் போறாங்களே எப்படி எப்படிலாம் செயல்பட்டாங்க பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிட்டாதான் இந்த வசனத்தினுடைய ஆழம் நல்லா புரியும். நீங்க என்னாகமம் 13வது அதிகாரத்துல வனாந்தரத்துல இருக்கும் பொழுது மோசே இந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லி 12 பேரை அனுப்புனான். கரெக்டா? 12 பேரை அனுப்புனான். இதுல 12ல 10 துர்ச்செய்தி சொன்னிச்சு, 2 நல்ல செய்தி சொன்னிச்சு. என்ன 10 சொன்னிச்சு முடியவே முடியாதுன்னு, இந்த 2 சொன்னிச்சு இல்லப்பா நம்மால முடியும். சரி, யோசுவா 2வது அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா
அங்கிருந்து யோர்தான் கப்பலா போயிட்டு எரிகோவை வேவு பார்த்துட்டு வர சொல்றான். எரிகோவை அப்படி வேவு பார்த்துட்டு வர சொல்றான். அவன் எரிகோவை வேவு பார்த்துட்டு வர சொல்றான். இவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. 2வது அதிகாரம் 24. 24 வசங்க 2:24. ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கவனிக்கணும். கர்த்தர் யாரு ஒப்பு கொடுத்தா? யாரு ஒப்பு கொடுத்தா? ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க, எப்பா கர்த்தர் தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுத்துட்டாருப்பா. நான் தான் விசுவாசிக்கிறேன். அந்த 12 அனுப்பல யோசுவா, கரெக்டா இந்த கோத்திரத்தை தான் அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 2 ஏன்னா போய் 10 பெரிய கூட்டம் போய் என்னத்தை சாதிக்க போகுது? மண்ணலி தான் போட போகுது. போ 2 போட்டோம். இந்த 2 வந்து கரெக்டா பதில் சொல்லிடுச்சு. கர்த்தர் தேசத்தை எல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருங்க. கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சரியா? இப்போ 7வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாங்க. 7வது அதிகாரம் 3வது வசனம். இந்த ஆஇ அப்படின்ற பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்பின அந்த வேவுகாரர் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? யோசுவாவின் இடத்துல திரும்பி வந்து அவனை நோக்கி, ஐயா எல்லாரெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏறக்குறைய 2000 அல்லது 3000 பேர் போனா போதும், முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். நம்ம புத்தியே தான் அன்னைக்கு அவனுக்கும், அல்லது அவன் புத்தியே தான் இன்னைக்கு நமக்கும். அங்க எரிகோவுக்கு போகும்பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு? காலையில எழுந்திருக்கிறாங்க, சொல்றாங்க கர்த்தருடைய பெட்டி முன்னால போட்டும், கர்த்தருடைய பெட்டி முன்னால போகணும், ஆசாரியர் போகணும், பின்னால எது கெடுத்தாலும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். நோக்கம் ஃபுல்லா அங்கதான் இருந்துச்சு. ஏன் அங்க இருந்துச்சு? பார்க்கிற பிரச்சனை பெருசு. வேதம் சொல்லுகிறது எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அங்க அடைக்கப்பட்டிருந்துச்சு. உள்ள போறதுக்கு வழி தெரியல. பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு, அலங்கங்கள் பிரம்மாண்டமா இருக்கு. மேல நிக்கிற போர்ச்சவர்களை பார்த்தா பயம். எனக்கு முடியவே முடியாது பிரதர், என்னால ஒரு காரியம் கூட இங்க சாதிக்க முடியாதுன்னு எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஃபாஸ்டிங் பிரேயர் தான், ஜபம் தான், காலை ஜபம் தான், மாலை ஜபம் தான். நான் நினைக்கிறேன் சில விசுவாசிங்க லைஃப்ல அந்த மாதிரி எரிகோ மதில் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பிரச்சனை போயிடுச்சு. இப்ப என்ன திரும்ப வந்து சொன்னாங்க, பார்த்துட்டு வந்த பிரச்சனை ரொம்ப சின்ன பிரச்சனை, ஒரு 12,000 பேர் தான். 12,000 பேர் தான். 4 பேருக்கு ஒண்ணு கணக்கு வச்சு ஒரு 2,000 பேர் போனா போதும். இங்க கர்த்தரும் போயிட்டாரு, பெட்டியும் போச்சு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நீ சொல்ற, நீ முன்னால ஒரு வார்த்தையை போட்டிருக்கணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நீ போட்டிருக்கணும். இன்னைக்கு சேர்த்துக்கங்க. உங்களால என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும் பிரதர் சிஸ்டர், செய்ய முடியும். எப்ப செய்ய முடியும்? இயேசு சொன்னார், என்னால எல்லாம் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா ஒண்ணுமே செய்யக்கூடாதுதான். அதனாலதான் சபையிலிருந்து திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெரியதோ சிறியதோ, பெரிய தேவையோ சிறிய தேவையோ, ஒவ்வொன்றுக்கும் அவரிடத்துல போங்க. அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். யோசிச்சு பாருங்க, தேவன் அன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ததுனால அதே மாதிரி தான் இன்னைக்கு செய்வார் நம்ம நினைக்கவே கூடாது. உதாரணத்திற்கு எரிகோ பட்டணத்துல யுத்தத்திற்கு போகும் பொழுது 6வது அதிகாரத்துல அவங்க ஒன்னும் யுத்தமே பண்ணலையே, அப்படி போங்க சுத்தி வாங்க, அவ்வளவுதான். இவன் நினைச்சிருப்பான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆயப்பட்டணத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? நீங்க வாசிங்க பார்ப்போம். 8வது அதிகாரம் 1வது வசனம். 8:1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல போ. இது ஆண்டோடைய பிளான். கண்டுக்காம போயிட்டோமே பிரதர். நேத்து ஆண்டவர் அப்படி பண்ணாரு, இன்னைக்கு அப்படி பண்ணுவார் நினைக்கவே நினைக்காதீங்க. சில நேரங்கள்ல எனக்கு தாவீது தான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நீங்க 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிங்க, 1 நாளாகமம் 14வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாக அந்த பாகால் பிராசிம் என்ற இடத்துல, நான் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தத்திற்கு போலாமா? தாவீது கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ போ, யுத்தத்தில் நீ அவர்களை முறியடிப்பாய்.
மறுபடியும் அதே பிரச்சனை வருது. பிரதர், தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்தாரு, மறுபடியும் என் லைஃப்ல வரத்தான் செய்யும். சாவர வரையிலும் இந்த பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களையும் என்னையும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பான். அது வேத வசனத்தின்படியே எழுதப்பட்ட ஒன்று. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது முதல்ல ஆவியானவரை சோதிக்கும்படி வனாந்தரத்திற்கு கொண்டு போனார்னு இருக்கு. நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் அவருக்கு சோதனையை கொடுத்தான். அதே சோதனை அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுதும் சாத்தானா டைரக்டா வரல, சுத்தி இருந்த ஜனங்களாலே இன்டைரக்டா வந்து சோதனை வச்சான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ சிலுவிட்டு இஃப் த வாட் சன் ஆஃப் காட் நீ கீழே இறங்குவான்னு சொன்னான். அதனாலதான் சொல்றேன், தொடக்கத்திலிருந்து நீங்கள் என்றைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்குகிறீர்களோ அன்றிலிருந்து இந்த பூமியிலே உங்கள் ஓட்டத்தை முடிக்கிற வரையிலும் ஏதோ ஒரு விதத்துல திரும்ப 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 அந்த சோதனை வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப வரும். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறீர் ஐயா? நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? பிரதர், 15 மைல் தூரத்துல அங்க ஆண்டவர் அப்படி பண்ணாரு, அதே காரியத்தை இங்க செய்யணும்னு அவசியம் இல்ல. தேவன் உங்களிடத்துல என்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் எப்படி செயல்படுவேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் சொன்ன பாகால் பிராசிம்ல நீ போ, நீ அவர்களை முறியடிப்பாயின்னு சொன்னாரு. அதே மாதிரி 2வது முறை தாவீது போயிருந்தான்னா ஒருவேளை அவன் சத்துருக்களை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கணும். 2வது முறை கர்த்தரத்துல ஆலோசனை கேட்டு போகும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன் சத்துருக்களை முறியடிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ஒரு இடையிலேயே சொல்லுவோமா, வேலையை ஈஸியாக்கி விட்டார். சில நேரத்துல ஆண்டவர் ஆலோசனை கேட்காதனுடைய காரியம் ஒருவேளை யோசுவாவை போல நீங்க சறுக்காம இருக்கலாம், ஆனால் ஒன்று ரொம்ப பகீரத பிரயத்தனம் படணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஏன்? அவர்கிட்ட ஆலோசனை கேட்காததுனால. அவரு தான் ஆலோசனை கர்த்தர்னு போட்டிருக்க. வேதம் சொல்லுகிறது, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்பாக சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். சங்கீதம் 32:8 அவர் சொன்னாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் ஆண்டுட்டு நான் கேட்காம செஞ்சுட்டேன் பிரதர், இன்னையில இருந்து ஒரு வழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு நீங்க நடத்துங்க. நான் எப்பொழுதுமே ஆண்டோட ஜெபிக்கிறது உண்டு. சில காரியங்கள் இதுதான் கர்த்தருடைய சித்தமான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஆவிக்குரிய அனுபவம்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு சித்தமானதை நடத்துங்க, இல்லைன்னா பேசாம நிறுத்தி போட்டுருங்க. ஆண்டவரே, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, என்னோட வாழ்க்கை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் கற்றுக்கொண்டதெல்லாம் அதுதான். சிறியதோ பெரியதோ, என்னுடைய தேவைகள் பெருசா இருக்கட்டும் ஆண்டவரே, என்னோட தேவைகள் சிறியதா இருக்கட்டும். பெருசுக்கு நான் உண்மை எப்படி சார்ந்து கொள்கிறேனோ அதே விதமாய் சிறிய காரியங்களுக்கு நான் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு சொன்னாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்னன்னைக்கு தாரும் ஐயா. நீர் ஏன் அப்படி ஜெபிக்கணும்? அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களும் நான் அதை ஜெபிக்கலன்னா கூட அவர் சோறு போடாமலா இருக்கிறாரு. நீங்களும் நான் என்னைக்கு எத்தனை பேர் காலையில எழுந்து ஆண்டவரே எனக்கு சோறு தரேன்னு ஜெபம் பண்ணீங்க? ஒருத்தர் கூட ஜெபம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஒருத்தங்க ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க. இன்னைக்கு காலையில எழுந்து, இன்னைக்கு நீ காலையில டிஃபன் தரணும், மத்தியானம் லஞ்சு தரணும், நைட்டு டின்னர் தரணும்னு ஜெபம் பண்ண ஒருத்தங்க கை வைத்துங்க பார்ப்போம். ஒருத்தங்க. நீங்க ஏன் ஜெபம் பண்ணல நான் கேட்கல. இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அன்னைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கான தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை சார்ந்து நாங்க வாழ்றோம் ஐயா, நீங்க இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது குறிப்பு, தேவனை சார்ந்து கொள்வது ஒரு அனுபவம்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தீடானது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகித்தான் தீரணும். 8வது அதிகாரத்துல நான் சின்னதுல சரிக்கிட்டேன்யா, சின்னதுல சரிக்கிட்டேன் பிரதர். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். 7வது அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். யோசுவா 7வது அதிகாரம். இங்க என்ன நடந்துச்சு, எரிகோல என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 11 இருந்து வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேலர் கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் கவனிங்க. இப்ப ஆயிப்பட்டினத்துல யுத்தத்துக்கு போயாச்சு. வேதம் சொல்லுகிறது, எதிர்பார்க்கவே இல்லை, ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டாங்க. யாரு? அந்த பட்டணத்தில் இருந்தவங்க இஸ்ரவேலரை. இது வரைக்கும் பேரு புகழ், ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கினாங்க. எரிகோ பட்டணத்திலிருந்து அந்த ராகப்ங்கிற வேசி கூட அதைத்தான் சொன்னான், கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை கேட்ட நாள் முதற்கொண்டு எங்க இருதயம்லாம் அப்படியே அலசடி படுதையா, ஆடி போயிட்டோம் நாங்கெல்லாம். இப்படிதான் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அங்குள்ளவன் சொல்லியிருப்பான், அட என்னப்பா பெரிய ஆளுன்னு பேசுனீங்க,
இந்த பட்டணத்துல இருந்த வெறும் 12,000 பேர் தான், சின்ன பட்டணம். அவங்கள அடி சாத்துன்னு சாத்திட்டாங்க. இந்தியா டீம் பெரிய டீம்னு பேசிட்டு இருந்தோம், கடைசியில் பங்களாதேஷ்ட விழுந்துச்சியா அப்படின்னு அப்போ ஆரம்பத்தில் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். இப்ப யோசுவா அவ்வளவு துக்கம், போய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்க, 10வது வசனம், 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்க 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 மேல இருந்து வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 6வது வசனத்துல இருந்து எல்லாரும் எடுங்க. யோசுவா 7:6 அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து. இதை முதலே செஞ்சிருக்கலாம்ல, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம். யோசுவா ஜெபிச்சான் எப்போ? அடி விழுந்து பிறகு. வசனம் சொல்லுது, தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவர் இருந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாய் இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறிற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர்? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே புலம்பல் பட்டுதான். ஆண்டவரே, போச்சு ஆண்டவரே, எங்கெல்லாம் நாங்க தலை நின்னமோ, நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற ஆண்டவரே. காலையிலே கர்த்தர் பதில சொல்லியிருக்கலாம், விட்டாரு இரு சாயங்காலம் வரைக்கும். அதனாலதான் சொல்லுங்க, சில நேரத்தில் ஆண்டவர் இதெல்லாம் நின்றுட்டே இருப்பார், இதெல்லாம் நின்றுட்டே இருப்பார். இன்னைக்கு சூழ்நிலை மாறணும்னா பிரச்சனைக்கு பின்னாலேயே ஓடிட்டே இருக்காதீங்க. ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. சில பேருக்கு ஓடுறதுலாம் ஈஸி, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது தான் கஷ்டம். யாரை நோக்கி வார்த்தை வருதோ தெரியல. திரும்ப நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டியது உங்கள் படைபலத்தை அல்ல. தேவன் ஒருபொழுதும் அவர்கள் படைபலத்தை கட்ட விரும்புறதே இல்லை. ஏன்? படைபலத்தை விட, அவருடைய பராக்கிரமங்களை விட, தம்முடைய ஆவினாலே மாத்திரமே காரியங்களை செய்ய முடியும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசுவா இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அழுவதற்கு ஆண்டவர் விட்டுட்டார். அழு, பேசாம விழு, என்னதான் நீ சரியோ நீ செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில கர்த்தர் பேசுறார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை. இஸ்ரவேலர் பாவம் செஞ்சாங்களா, ஆகான் பாவம் செஞ்சாங்களா? சில கேள்வி வருது இல்ல. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆகான் பாவம் செய்தான்னு சொல்லியிருக்கணும். கர்த்தர் ஆகான் பாவம் செஞ்சான்னு தான் சொல்லியிருக்கணும். ஆகான் பாவம் செஞ்சான்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்? ஆகான் தான் சாபத்தீடானது. திரும்ப திரும்ப எத்தனை சாபத்தீடானதுன்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சிருங்க, வாசிச்சு முடிச்சிடலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும். இப்ப புரியுதா? ஆகான் செஞ்ச பாவமும் யோசுவாவும் இஸ்ரவேலர் செஞ்ச பாவமும் ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படியாமல். இதுல ஆகான் பாவமும் இருக்கு, தேவனிடத்துல கேட்காம போன யோசுவா இஸ்ரவேலுடைய பாவம் இருக்குது. ஆண்டவர் அதனாலதான் மொத்தமா ரவுண்டு கிட்டி அடிச்சாரு. இஸ்ரவேலரே பாவம் செஞ்சீங்க, போங்கப்பா. அதுக்குள்ள இன்னொரு பாவம் இருக்குது. என்ன? சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. எத்தனை சாபத்தீடானது பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகையை காட்டினார்கள். திரும்ப சொல்றாரு, அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்க மாட்டேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அது கொஞ்சம் சத்துருக்களோ நிறைய சத்துருக்களோ ஒன்னே ஒண்ணு வாழ்க்கையில வேணும். கவனிங்க, ஆயிப்பட்டணம் என்ன முறியடிச்சுச்சு ஆண்டவரே, நான் சரிக்கிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, ஒன்னே ஒண்ணு செய்யப்போ. ஆகான் மாத்திரம் அல்ல, முழு இஸ்ரவேலருமே இப்ப திரும்ப வேண்டியிருந்து கீழ்ப்படியாமல் இருந்து கீழ்ப்படிதலுக்குள்ளாக. சில நேரம் ஆண்டவர் சொல்றத ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இது எனக்கு பெரிய பிரச்சனையா பிரதர்? கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலையோ,
நீங்கள் எதை சாதாரணமாக எண்ணுகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையா முன்னால வந்துட்டே இருக்கும் பிரதர். நீங்க நினைக்கலாம், நான் விபச்சாரம் பண்ணலங்க, வேசித்தனம் பண்ணல, நான் கொலை பண்ணல, களவு செய்யல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. தேவன் எத்தனையோ முறை உங்க வாழ்க்கையில இடப்பட்டும் அப்படி கீழ்ப்படியாமன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. நான் நினைக்கிறேன், இந்த ஒரு மனுஷனுக்காக ஏன் ஆண்டவர் மொத்த பிறையும் சொன்னாரு? வேதம் சொல்லுகிறது, பாவியான ஒரு மனுஷன், பிரசங்கி 9:18, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நான் யோசிச்சு பார்த்தேன், குடும்பத்துல தகப்பன் ஒருத்தன், வீட்டு தலைவன் ஒருத்தன், இந்த ஆகான்னு ஒருத்தன் பண்ண தப்பிற்காக தேவன் முழு குடும்பத்தையும் கல்லிருந்து கொள்ள சொல்லிட்டார. சகோதரர்களுங்க இருக்கிறீங்களா? கவனிங்க, உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் மனைவி ஜெபிப்பா, மனைவி புடவை பிடிச்சிட்டே பரலோகம் போயிருவியா நீ? சில பேர் போய் கேட்டா, என் ஒய்ஃப் நல்லா ஜெபிப்பா பிரதர். வேதம் சொல்லுகிறது, மண்ணா கலெக்ட் பண்ணாலும் தலைவன் தான் போகணும். வாசல்ல ரத்தத்தை பூசுறது வீட்டு தலைவன் மேல விழுந்த கடமை. என் குடும்பத்திற்கு சாபத்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது அதுவும் என் மேல விழுந்த கடமை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. திரும்ப திரும்ப சொல்ற உங்களுக்கு, நீங்கள் எதை சாதாரணமாக நினைக்கிறீர்களோ அதுதான் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தையோ அல்லது சாபத்தையோ கொண்டு வரும்படி தீர்மானிக்கிற சக்தி. இன்றைக்கு ஆண்டோடைய கரத்தில் நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமா நினைச்சிருப்போம். அனனியா சப்பீரால் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எடுத்து வச்சது பாவமா என்ன யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சொத்தை வித்தாங்க. சொத்தை வித்ததுல ஒரு பங்கை அவர்கள் எடுத்து வச்சுட்டு பேதுருட்ட வந்து, ஐயா நாங்க வித்தோம்பா, 10 லட்சத்துக்கு வித்தோம், 3 லட்சத்தை வீட்டுல வச்சிருக்கிறோம், இந்தாங்க 7 லட்சம் சொன்னா ஆவியானவர் துக்கப்பட்டிருக்க மாட்டார். அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இவளுக்கு தானே வித்தீங்க? ஆமா, இவளுக்கு தான் வித்தோம். அங்கதான் பிரச்சனையே வருது. நீங்களாம் நினைப்போம், ஒரு சின்ன பொய் தானே பிரதர். சில பேருக்கு பொய் பாவனே தெரியறது இல்லை பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை பொய் தான், நமக்கு ஆண்டவர் கூட கிடையாது. சின்ன ஒரு பொய் என்ன பிரதர் பண்ணிட போகுது? இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3வது ஒரு குறிப்பு, நமக்கு நேரம் இல்லை. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனை கேட்பீர்களே ஆனால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல தீட்டுகளையும் நீங்கள் அப்புறப்படுத்துவீர்களே ஆனால், யுத்தத்தை தேவன் பொறுப்பெடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது வரைக்கும் ஆண்டவர் கை மடக்கிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு அந்த வசனத்தை காட்டுறேன் பாருங்க. 8வது அதிகாரம் 1வது வசனம். ஜாஷுவா சாப்டர் 8:1. இப்போ கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேலே போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஒரு சொல்லுவோமா? ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லல. ஆரம்பத்துல எப்படி தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தேன்னு யோசுவா கிட்ட சொன்னாரோ, அதற்கு முன்பதாக எப்படி ஆபிரகாம் கிட்ட உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசத்தை கொடுத்தேன் என்று சொன்னாரோ, அதே நிச்சயத்தோடு தான் கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வர்றேன், தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒரு பொழுது மாறவே மாறாது. அன்றைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ, அன்றைக்கு உங்களுக்கு எதை செய்வேன் என்று சொன்னாரோ, அதுல ஒரு நாள் அவர் பிறழ்வது இல்லை, மாறுவது இல்லை. அதே நோக்கத்தோட தான் உங்களை பார்க்கிறாரு, அதே நோக்கத்தோட தான் உங்கள்ட்ட ஹேண்டில் பண்றாரு, அதே காரியங்களை கொடுக்கணும்னு தான் உங்க மேல ஆசையா இருந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனால் சறுக்கல் அப்பப்ப நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குது. சீர் செய்ய வேண்டியது நாம் தான், சீர் செய்யப்பட வேண்டியது நம்முடைய காரியங்கள் தான். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்வதற்கு நம்ம எல்லாருக்குமே உதவி செய்வாராக. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, எடுங்க பாப்பா அந்த வசனத்தை. ஆண்டவர் சொன்ன 30,000 பேர். 3வது வசனம். இந்த பிளான்லாம் ரொம்ப சிம்பிளான பிளான். அந்த பிளானை நான் சொல்லிடுறேன், அதை போய் எக்ஸ்பிளைன், ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, யோசுவா கர்த்தர் சொன்ன பிளான் பிரகாரமாகவே என்ன செஞ்சான், ஒரு குறிப்பிட்ட பேர் பிரிச்சுக்கிட்டான். பிரிச்சுட்டு 30,000 பேரை இங்கே பிரிச்சுக்கிட்டு, அதில் சில பேரை எடுத்து, நான் பட்டணத்துக்கு முன்னால் யுத்தத்திற்கு போவேன், நீ பின்னால் மறைஞ்சிருந்துக்கோ,
நான் அவங்கள பார்த்த உடனே ஏற்கனவே பயந்து ஓடுறது போல ஓடி போவேன். அவங்க என்ன துரத்திட்டு வருவாங்க. ஆண்டவர் எவ்வளவு பிளான் சொல்லிட்டாரு பாருங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுடைய இருதயத்தை மாத்தினதே கர்த்தர் தான். ஆயி பட்டணத்தில் இருந்தவர்களை. கரெக்டா? நீ போ, பின்னால வருவான், பயந்து ஓடுறான்னு எனக்கு பின்னால வருவான். அவன் வரும்பொழுது நீ வந்து அவன் பட்டணத்தை பிடிச்ச உடனே தீ கொளுத்திரு, நான் திரும்பி வந்து இவனை மடங்கடிக்கிறேன். இது தேவன் அவனுடைய சிந்தையில போட்ட பிளான். அதுதான் அங்க ஜெயிச்சுது. இது நீங்க வீட்டுல போய் வாசிங்க. நம்ம இப்ப அந்த குறிப்புகள் எல்லாம் போக போறது இல்லை. இப்போ யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத. யாருக்கு? யோசுவுக்கு மாத்திரம் அல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொன்னாரு. கர்த்தர் சொல்ற சில காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கும். வாசிக்கலாமா? இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பிளான போடுறது இல்ல. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதை மாத்திரம் செஞ்சுட்டா போதும். அது எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு பிளான். எபேசியர் 6வது அதிகாரம் நீங்க இதை வாசிச்சீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். இன்னைக்கு அந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு யுத்தத்திற்கு போக முடியுமான்னு மாத்திரம் நீங்க சொல்லுங்க. ஏன்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுல அந்த பேலிஸ்டிக் மிசைல் சொல்றான் பாருங்க, கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணெல்லாம் வந்துச்சு. இப்போ ஆண்டவர் இந்த போர் தளவாடங்கள்லாம் பயன்படுத்த சொல்றார். வாசிக்கலாம் 6வது அதிகாரம். இங்க ஒரு புக் மார்க் வச்சுப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 10ல இருந்து. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எல்லாம் தேவன் கொடுக்கிற எல்லா போர் வீரனுக்குள்ள எல்லா உடுப்பையும் உடுத்திக்கங்க. சரி. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, எல்லாரும் வாசிக்கணும், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் தனியா இந்த இதை மாத்திரம் நம்ம தியானிப்போம். 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 18வது வசனம் ரொம்ப முக்கியம். இந்த மேல இருக்கிற இதையே சர்வாயுத வர்க்கம்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த 18வது வசனம் ரொம்ப முக்கியம். வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நான் ஒரு முறை உங்களுக்கு சொன்னா ஞாபகம் இல்லை, அல்லது நான் சொல்லுவேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த தேவன் சர்வாயுத வர்க்கங்கள்னு சொல்றாருல்ல, இதை இன்னைக்கு போட்டுட்டு யுத்த களத்துல போய் யாரா நிக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இது அடையாளமா தான் சொல்லி இருக்கிறாரு. நான் உங்களுக்கு அப்படி எழுத்தின்படியே வர்றேன். இன்னைக்கு இஸ்ரேல்ல அவன் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். இப்போ அங்க போய் யுத்தத்துக்கு போறாங்கப்பா. இஸ்ரேல் யுத்தத்துக்கு போகுது. என்னன்னு? ஒரு கேடகம், ஒரு பெரிய பட்டயம், ஷூவை போட்டுட்டு போய் நிக்க முடியுமா? ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் பாருங்க, எந்த விதமான அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு ஆண்டவர் சொல்ல போறதே இல்லை. அன்னைக்கு பவுலும் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் எந்த சர்வாயுத வர்க்கங்களை பயன்படுத்தினார்களோ அதே சர்வாயுத வர்க்கங்கள் தான் இன்னைக்கு 2024 பரிசுத்தவான்களுக்கும் சொல்றார். நம்மை சுற்றிலும் வரக்கூடிய ஆபத்துகளும் நாச மோசங்களும் வேணா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஆயுதம் ரொம்ப சாதாரண ஆயுதம். ஏன் தெரியுமா? அவர் சொல்லிட்டாரு. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 10:4, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. கரங்கள் வந்து சத்தமுறையிலே சொல்லுவோமா?
இந்த உலகத்துல கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைக்கெல்லாம் சட்டன் டிஸ்டன்ஸ் தான் 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர். ஆனா 40,000 கிலோமீட்டர் தூரத்துல கூட நாம ஏறெடுக்கிற ஜபன்ற ஆயுதம் கிரியை செய்ய முடியும். ஆமென். ஆண்டவராக தான் சொல்றார். ஆண்டவராக தான் சொல்றார். உலகத்தில் உள்ள ஆயுதங்கள் வேணா அட்வான்ஸ்டா போகட்டும்பா. ஏன்? அவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவனே யுத்தத்தை நடப்பிக்கணும். இங்க நான் சொல்றத மாத்திரம் நீ செஞ்சுட்டா உனக்காக பரலோகமே யுத்தம் பண்ணும். உனக்காக பரலோக தேவன் யுத்தம் பண்ணுவார். 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த பாரு, மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இல்லாமல் கட்டுன்னு சொல்ல மாட்டேன், தோம்காக்குன்னு சொல்ல மாட்டேன், பேட்ரியாட்னு சொல்ல மாட்டேன், அயன் டோம்னு சொல்ல மாட்டேன், அயன் பீம்னு சொல்ல மாட்டேன். இவைகள் எல்லாம் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. இந்த ஆயுதங்கள்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியா முக்கியமா ஒன்று சொல்றது, இதை வன்ம வாசி முடிச்சிடும். எபேசியர் 6வது அதிகாரம் வாசி முடிச்சிடும். இந்த பாயிண்டை தான் முடிப்போம். உடன் செய்தி முடிச்சிட்டு நினைச்சிட போறீங்க. வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. எந்த சமயத்திலும், இது ரொம்ப முக்கியம். சில பேர் எல்லா விசுவாசம் இருக்கு பிரதர், எனக்கு ஆவியின் பட்டயம் இருக்கு, எனக்கு தலைச்சீரா இருக்கு, எனக்கு பெல்ட் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா கம்யூனிகேஷன் கேப் மட்டும் அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ இந்த பக்கத்துல குண்டு போடுனா நீ அந்த பக்கத்துல குண்டு போட்டுட்டு இருப்ப. நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகுன்னு சொன்னா, எந்த இடத்துல இருந்து கர்த்தர் எஸ்கேப் ஆக சொன்னாரோ அதே இடத்துல போய் நிற்ப. யுத்தத்துல தோற்று போறதற்கு, ஒரு நாடு தோற்று போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களும் அழிக்கப்பட்டுடுச்சுன்னா அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கான்டாக்ட் பண்ணவே முடியாது. சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கங்க, அந்த நாடு நாசமா போயிடும். பவுல் அதான் எழுதுறாரு, உனக்குள்ள சர்வாயுத வர்க்கத்தை நீ தரிச்சுக்கோ. எல்லாத்துக்கும் மேல எல்லா நேரத்திலையும் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இரு. ஒரு அழியில சொல்லுவோமா, நான் நேற்று இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, தரித்துக் கொள்ளுங்கள் தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக இதை பிடிச்சிக்கோ அதை போட்டுக்கொண்டு தான் சொல்றாரு. தவிர எங்கேயாலும் போய் பெருசா யுத்தத்துக்கு பண்ண மாதிரியே பெருசா போடவே இல்லை. தரித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நீ ரெடியா இரு. ஏன்? நீ ரெடியா இருந்தா யுத்தத்தை அவர் நடப்பிப்பார். ஒரு அழியில சொல்லுவோமா, சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சிருங்க. கர்த்தர் நல்லவர். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த யோசுவா ஓடி போறான். வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி ஆயி பட்டணத்திற்கு நேராக, நீங்க 2 வசனங்களை வாசிக்க வேண்டியிருக்க, 8வது அதிகாரம் 18, 26 2லையுமே யுத்தம் முடிகிற வரையிலும் யோசுவா தனது ஈட்டியை நீட்டி பிடித்து கொண்டே இருந்தான். இது எதை தெரியுமா காட்டுது? அந்த யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல யெகோவா நிசி, அமலேக்கியர் அவனுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்த பொழுது, ஏற்கனவே நம்ம செய்தியை வாசிச்சோம், ஆபத்தான அமலேக்கு. நம்ம யூடியூப்ல கூட அந்த செய்தி இருக்குது, கேட்காதவங்க அது ஒரு முறை கேட்டு பாருங்க. அந்த அமலேக்கு நான் விஷயத்துல எப்படி மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடித்திருந்தான யுத்தம் முடிகிற வரைக்கும், அதே மாதிரி இங்க யோசுவாவும் கூட யுத்தம் முடிகிற வரையிலும் அவன் தன்னுடைய ஈட்டியை ஆயி பட்டணத்திற்கு நேராக நீட்டிக்கிட்டே இருந்தான். சின்ன யுத்தம் தான் பிரதர், ஆனா தேவனை நான் சார்ந்திருக்கிறேன், தேவனுடைய சொற்படி செய்கிறேன், தேவனை இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறார் என்பதை அவன் இந்த இடத்துல விலைக்கு காண்பிக்கும்படி, யெகோவா நிசி இந்த இடத்துல அவன் அனுபவிக்கும்படி அவன் அந்த இடத்துல ஈட்டியை நீட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமென். ஜெபத்தினுடைய அடையாளம். கடைசியாக ஒரு குறிப்பு. இப்ப ஜெயிச்சாச்சு. இந்த 8வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பினேன். இப்போ எந்த பட்டணம் இவர்களை அவமானப்படுத்துச்சோ அதே பட்டணத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். கடைசி யோசுவா செஞ்ச காரியம் அப்படி வாங்க பார்ப்போம். யோசுவா 8வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யோசுவா, கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்திலே, உபாகமம் 27ல நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். மோசே அப்பவே சொல்லி விட்டுட்டான், கெர்சி மலையில 6 கோத்திரம், ஏபால் மலையில 6 கோத்திரம் இருக்கணும். கெர்சி மலை மேல ஆசீர்வாதங்கள் சொல்லப்படணும், ஏபால் மலை மேல சாபங்கள் சொல்லப்படணும். இங்க அதே மாதிரி தான் என்ன சொல்லி அனுப்பினோம் அதே விதமாக ஏபால் மலையின் மேல கோத்திரத்தை நிறுத்தியாச்சு. 6 கோத்திரத்தை நான் நேற்று உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இது தனி மெசேஜா போகணும். ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி, இந்த 6 கோத்திரத்தை மாத்திரம் ஏன் கொண்டு வந்து சாபம் சொல்லப்படுகிற ஏபால் மலையில நிறுத்தினா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பிறக்கும் பொழுதே போட்டி பொறாமையில பிறந்ததுங்க இந்த 6. நீங்க போய் வாசிச்சு பாருங்க, லேயாளுக்கும் ராகேலுக்கும் எவ்வளவு சண்டை வந்துச்சுன்னு. கரெக்டா இந்த 6 மாத்திரம் ஆண்டவர் சாபமான அந்த மலையில மேல நிறுத்திட்டாரு. நான் யோசிச்சு பார்த்தேன்,
தேவன் பலிபீடத்தை கட்ட சொன்னாரு, ஆசீர்வாதமான கெர்சி மலை மேலெல்லாம் கட்ட சொல்லி இருக்கணும், உண்மைதானே? ஆனால் வேதம் சொல்லுகிறது இவர்கள் பலிபீடத்தை கட்டினது எங்க தெரியுமா? எந்த மலை மேல? ஏபால் பர்வதத்தின் மேல கட்டினாங்களாம். நான் நேற்று உட்கார்ந்த காரணம் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு காரியம் தான் என்னோட உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சது. கர்த்தருடைய பிள்ளைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் பலிபீடம் கட்ட சொல்லும் பொழுது திட்டமும் தெளிவா சொல்லியிருந்தார். நீங்க யாத்திராகமம் 20வது அதிகாரத்தெல்லாம் வாசிக்கலாம். அங்க சொல்லும் பொழுதும் சரி, இங்கேயும் சரி, ஒரே ஒரு காரியம் சொன்னாரு. எந்த ஒரு பலிபீடம் கட்டினாலும் அதுல இரும்பு ஆயுதம், உளி படக்கூடாது, சுத்தி படக்கூடாது, முழு கற்களை தூக்கி அப்படி வச்சு பலிபீடம் கட்டு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் என்னைக்கும் மேக்கப் போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். மேக்கப் போட்டுன்னா நான் சொல்ற படிக்கிற பவுடரையோ ட்ரெஸ்ஸையோ சொல்லலை. ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் உங்ககிட்ட வர வேண்டும்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. எது தெரியுமா? பலிபீடம். நான் இருக்கிற வண்ணமாகவே உங்களுடைய சமூகத்தில் வந்துடுறேன். அங்கதான் சரியான பலியை செலுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி வர்றேன் ஆண்டவரே. நான் எப்படி, ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ எப்படி இருக்கிறியோ. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு பிரதர், அதெல்லாம் விட்டு நான் ஆண்டவருக்குள்ள வர்றேன். வேண்டாம், நீ இருப்பாயுதம் வச்சு உன்னை ட்ரிம் பண்ணிட்டுலாம் நீ வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ இருக்கிற வண்ணமாகவே என்கிட்ட வா, நீ இருக்கிற வண்ணமாகவே வா. ரெண்டாவது சொன்னாரு, நீ ஏபால் மலை மேல பலியிடணும். ஏன்? எங்க சாபம் சொல்லப்படுகிறதோ அங்கதான் நீ பலியிடணும். ஏன் பலியிடணும்? இந்த சாபம் உனக்கு எதனால வந்துச்சு? ஏன் ஆயி பட்டணத்துல நீ போய் தோத்த அப்படின்னா, உங்களுக்குள்ளாக காணப்பட்ட கீழ்ப்படியாம. இப்போ மோசே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் யோசுவா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீங்க இப்படி இருந்தா ஆசீர்வாதமா இருப்பீங்க, இப்படி இருந்தா சாபமா இருப்பீங்க. உபாகமம் 28வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1-14 வரையிலும் ஆசீர்வாதங்கள், பின்னால வரக்கூடிய 56 வசனம் அங்கே சாபங்கள். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏபால் மலையில் இந்த சாபமான வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லியிருப்பார், எனக்கு நல்லா தெரியும் யோசுவா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க கடைசி வரைக்கும் எனக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. அதனாலதான் எங்கே சாபமோ அந்த இடத்துல போய் பலியை கேட்டு அந்த பலி எனக்கு என்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். வேதம் சொல்லுகிறது, அவர் பாளையத்தின் புறம்பே நமக்காக சாபமானார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை வருதோ அப்பொழுதெல்லாம் on a hill far away ஒரு பாட்டு உண்டு, stood an old rugged cross, the emblem of suffering and shame. நிக்குது ஆண்டவரே அங்க. ஏபால் மலையை பார்க்கும் பொழுதெல்லாம், பலிபீடத்திலிருந்து போக வரும் பொழுதெல்லாம் ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே, என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அங்கு ஒரு பலி செலுத்தப்பட்டுச்சு. அந்த ஒரு பலி எனக்காக இன்னைக்கு பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறபடினாலே தேவன் எனக்கு வாக்கு பண்ணின முழு கானானையும் என்னால சுதந்திரிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுவோமா? எனக்கு இயேசுன்ற ஒரு பலி, பரிந்து பேசுகிற பலி என்னைக்கு இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல ரொம்ப சாதாரணமா நீங்க நினைச்சிட்டு வாழ்க்கை எடுத்துக்காதீங்க. எனக்காக தான் ஒரு பரிந்து பேசிட்டு இருக்கிற, பின்ன நான் எப்படி வாழ்ந்தா என்ன? உங்களுக்காக அவர் செலுத்தின பலியினுடைய மகிமை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், அந்த பலியினுடைய மேன்மை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினது போல, அவர் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது போல, நீங்களும் நானும் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யற ஆண்டவரே. ஆமென். அதற்காக நான் ஆண்டவர் ஒன்றும் ரொம்ப கொடுமையானவரெல்லாம் உங்களுக்கு காட்ட விரும்பல. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 2 வசனங்கள் மாத்திரம் வாசி முடிச்சிருவோமா? எடுங்க பார்ப்போம். ஏசாயா 40:11. ஏசாயா 40. ஆட்டு மந்தையில 2 கூட்டம் உண்டு. ஒண்ணு, வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆட்டுக்குட்டிகளை மடியிலே சுமப்பவர். He carry the lambs, ஆட்டுக்குட்டிகளை in his bosom. அதே யோவான் 10:27 வசனம் சொல்லுது, ஆடுகள், அங்க லேம்ப்ஸ்ன்னு சொல்லல, ஷீப்புன்னு போட்டிருக்கு, அவைகள் என்னை பின் செல்லுகிறது. எந்த ஆட்டு எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். சில பேர் வாழ்க்கையில நீங்க சறுக்கிக்கிட்டே இருந்தாலும் தேவன் கண்டுக்காத போல இருக்கும், உங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னும் ஆவிக்குரிய கத்துக்குட்டியாவே நீ இருக்கிற. சில பேர் வாழ்க்கையில நீ நடையாம் பின்னாலன்னு சொல்லிருப்பாரு, செய்ய வேண்டியது நீங்களும் நான் தான். மேய்ப்பர் முன்னால போறாரு, அவரை பார்த்துட்டு கரெக்டா அவர் போன பாதையில பின்தொடரணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்னுடைய ஆடுகளினுடைய சத்தத்திற்கு
செவி கொடுக்கிறது, செவி சாய்க்கிறது சொன்னார. நீங்க என்ன சொல்றீங்களா ஆண்டவரே, நான் அதை செய்யறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரிடத்துல சொல்யூஷன் உண்டு. ஒவ்வொரு நாளும் அதற்கான தீர்வுகள், அதற்கான பதில்கள், அதற்குள்ள பரிகாரங்களை அவர் வாங்குங்கிட்ட என்கிட்ட பேசிக்கிட்டு தான் பிரதர் இருக்காரு. தேவை ஒன்னே ஒண்ணு, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு அதை மாத்திரம் சொல்லித்தாரோம், நான் அதை செய்யறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னைக்கு அந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எரிகோ மாத்திரம் அல்ல, என்னை அவ்வப்போது தடுமாறி விழச் செய்கிற பட்டணம் போன்ற எல்லா பிரச்சனைகளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்தி தான் தீர்வார். ஆமென். ஒருவேளை இந்த சின்ன பட்டணத்துல அவங்களுடைய வாழ்க்கை முற்று பெற்றிருக்குமே ஆனால் தேவநாம மகிமைப்பட்டிருக்கவே முடியாது. தேவநாம மகிமைப்பட்டிருக்க முடியாது. கண்டிப்பா யோசுவா சொன்னது போல தேவன் பாதையில விட்டுட்டாருன்னு ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. தேவன் ஒரு நாள் அதை விரும்புறதே இல்லை. தேவை ஒன்னே ஒண்ணு, நம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன்னா விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் அமைதலாருன்னு சொல்லுவார், அமைதலா இருந்துருங்க. சில நேரத்தில் எழுந்து போ, உன்னுடைய முழு பலத்தை பலம் படுத்துன்னு சொல்லுவாரு. ஆமா, அந்த இடத்துல போய் கர்த்தர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் நம்மோடு பேசி நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். வாழ்க்கையில தோத்தவங்க, சறுக்குனவங்க, இழந்தெல்லாம் இழந்துட்டேன், ஆண்டவர் திரும்ப செகண்ட் சான்ஸை தர விரும்புறார். ஒன்னே ஒண்ணு, போங்க, முடிஞ்ச நாளை கூட ஒரு லீவை போட்டுட்டு உட்காருங்க கர்த்தருடைய சமூகத்தில் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். எனக்கு இறங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய நாம மாத்திரம் தூஷிக்கப்படவே கூடாது ஐயா, நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றினீர் என்று சொல்லி என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தும். யார் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ ஆண்டவர் சொல்வார், எழுந்திருப்போ, நீ எந்த இடத்துல தோத்தியோ அதே தேசத்தை, அதே நாட்டை, ராஜாவை நான் ஒப்பு கொடுத்தேன் தேவன் சொல்லி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுதுன்னு இருப்போம். நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில தேவை ஒன்னே ஒண்ணு, கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஆவி. அவரோடு கூட நல்ல எப்பொழுதுமே அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லாத ஒரு அனுபவம். இன்னைக்கு நிறைய பேர் அதை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க லைஃப்ல பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தேவன் இன்னைக்கு காலையில கூட உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம், நேற்று காலையில பேசியிருக்கலாம். அவருடைய சமூகத்துல காத்திருக்காம ஓடிக்கிட்டு ஓடி 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 டயர்டாயிர போயிருங்க. மார்த்தால் அப்படித்தான் சொன்னான், நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ கஷ்டப்படுறது வேஸ்ட், எதுக்கு? அதை விட நல்ல பங்கு ஒண்ணு இருக்குது, முதல்ல என் பாதத்துல இரு. அதுக்காக வேலை செய்யாம, வீட்டு வேலையெல்லாம் செய்யாம போய் ஜெபம் பண்றேன்னு அப்படி சொல்லல ஆண்டவர். நம்முடைய எண்ணங்களும் யோசனைகளும் நம்முடைய தீர்மானங்களும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் பிரதர். நம்ம எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? ஒரு 5 நிமிஷம் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். யோசுவா, அவனுடைய பேர் எல்லா இடத்திலும் பிரசித்தமாயிற்று. இந்த அனுபவம் எப்படி இருக்கு? எங்கள் இருதயம்லாம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்ட, இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இதில் தேவன் ஒரு தவறும் செய்யவே இல்லை. தவறுனதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் தான். ஏன்? எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ தேவனை முன்னிறுத்தாம பிரச்சனையை பார்த்ததுதான். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் இன்னைக்கு நான் ஒரு 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 நல்ல ஒரு பரிகாரத்தை சொல்றேன். தேவனை முன்னிறுத்துங்க. இன்னைக்கு 62ஆம் சங்கீதத்துல கூட அதுதானே, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேங்க, நான் அசைக்கப்படுவதே இல்லை. கொஞ்சம் எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது பிரதர். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க எல்லாம் வச்சிருக்க அவர்கிட்ட போக முடியும். ஆண்டவரை விட்டுட்டு நான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன், சாதிக்கவே முடியாது. நீங்க எங்க சறுக்குனீங்க அவருக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு இன்னைக்கு, ஏன் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றார், கொஞ்ச நேரம் என் பாதத்துல உட்காரு, எனக்கு ப்ரையாரிட்டி கொடு ஃபர்ஸ்ட். பெருசெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டார், சின்னதை நான் கையில எடுத்தேன், கவுந்துட்டேன். போனதெல்லாம் போட்டும், போனதெல்லாம் போட்டும். கர்த்தர் இன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் கல்ல போட்டு மூட வைக்க போறார். வேதம் சொல்கிற ஆயி பட்டணத்தினுடைய ராஜாவை அவங்க கொன்னு கற்களாலே மூடி போட்டாங்கன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த 18ஆம் தேதி, இன்னைக்கு
எல்லா நிந்தை அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தலை குனிஞ்சு நின்னமோ அதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் இன்னைக்கு பிறக்கட்டும். அவர் மாறாத தேவன் அவர். ஆமென். இன்னைக்கு அவர் செய்ய விரும்புறார். எல்லாரும் கரங்களை உயர்த்த கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, நல்லா துதிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்க எல்லா நிந்தைகளை நீக்கி போட்டீங்க ஐயா, எல்லா அவமானங்களையும் நீக்கி போட்டீங்க. என்ன மறுபடியும் நீர் வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய தலையை நீர் மறுபடியும் உயர்த்துவீர் ஆண்டவரே, என்னை உயர்த்துவீர் ஆண்டவரே. எல்லா விதமான சறுக்கல்களுக்கு நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறீர் ஐயா. என்னை தொடர்ந்து முன்னேறி செல்ல செய்கிறீர். கானானை நான் முழுவதுமாக சுதந்திரிக்க செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கானான் உங்க வாழ்க்கையில எதுவாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும். நீங்க இழந்த நன்மையா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், தடைப்பட்ட காரியங்களா இருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்வாங்க. தேவை ஒன்னே ஒண்ணு. அன்னைக்கு யோசுவா விழுந்து கிடந்தது போல டோட்டலா சரண்டர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Lord. We praise you, we praise you, we praise you. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. I surrender all. கரங்களை உயர்த்தி lift up your hands. Total surrender. All to thee, my blessed Savior. I surrender all. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி டோட்டலா சரண்டர் பண்ணிருங்க இன்னைக்கு. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு நீங்க ஆசையா செய்தது, அன்போடு செய்தது, இதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே. திரும்ப அதெல்லாம் கட்டி எழுப்புங்க. இதெல்லாம் எனக்கு என்னத்தை கொண்டு வந்துற போது அவர் அதை பார்க்கிறார். ஒருவேளை நான் போய் டிராக்ட் கொடுப்பேன் மற்றவங்களுக்கு. எத்தனை முறை நீங்க இருதயத்துல தீர்மானிச்சீங்க. இன்னைக்கு அதை விட்டவங்க நிறைய பேர் உண்டு. அல்லது அன்னைக்கு நல்ல ஆசையா ஆண்டவரை பத்தி பேசினவங்க இன்னைக்கு அப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு போறதெல்லாம் உண்டு. அன்னைக்கு இயேசுன்னு சொன்னாலே ஒரு உற்சாகம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. நீங்க தான் அதை சீர்படுத்தணும். கர்த்தர் சொல்லதான் செய்வார். நீங்க ஆசையா ஒரு நாளாவது அதுக்கு கிருபை தரனாவது கேட்டீங்களா? அது கூட கேட்கலையே. கேட்காம கொடுத்த அந்த கிருபையினோட அருமை நமக்கு தெரியறது இல்ல. இன்னைக்கே ஆரம்பத்துல அதை கேட்டுருங்க. இல்லைன்னா விழுந்து அழுது புரண்டு 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 கேட்டா கூட சில நேரத்துல கேட்காது. வேதம் சொல்லுகிறது, பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு அழுதும் கூட அது கிடைக்கல ஏசாவுக்கு. நம்ம அதுக்குள்ளலாம் ரொம்ப போக வேண்டாம். அந்த கிருபையிலே நிலைச்சிருங்க. அப்படி விழுந்துட்டா, வாழ்க்கையில சறுக்கிட்டா
எங்க போகணும்னு யோசுவாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் விழுந்துட்டான் கர்த்தருடைய சமூகத்தில். அவனுக்கு நல்லா தெரியும், நான் அடுத்து ட்ரை பண்றேன், வேற விதமா ட்ரை பண்றேன், மற்றவனுக்கு வேணா ஒர்க் அவுட் ஆகும், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. விழ வேண்டிய இடம் அவருடைய பாதம். அதை தேவன் விரும்புறார். இன்னைக்கு எல்லாரும் அதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு 2வது செகண்ட் சான்ஸ் தர்றார். அவருடைய வார்த்தை அது, செகண்ட் சான்ஸ் தர்றார். திரும்ப அவர் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அந்த பழைய நிந்தை அவமானம் இல்லாத ஒரு ஸ்தானத்திற்கு தேவன் நம்மை மறுபடியும் எடுத்து நிறுத்துவார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் எழுப்பின சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தீடானவைகளை அப்புறப்படுத்தும். எங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் அப்புறப்படுத்துகிறோம். உம்மை மாத்திரம் முன்னிறுத்துகிறோம். நீர் மாத்திரமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஐயா, எங்களுக்கு தேவன கிருபைகளை தாரும். எல்லாவற்றையும் ஜெயிக்க உதவி செய்யும். பலவனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மறுபடியும் நாங்கள் நினைக்கிறோம், கர்த்தருடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசனத்திற்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் விட்டு கொடுக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளை பிரதிஷ்டை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அவளை ஆசீர்வதியும். ஞானஸ்நான ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஞானஸ்நானத்தில் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் உமக்குள்ளாக நிலைப்படுத்துவீராக. தேவன் வாக்கு பண்ணின சகல நன்மைகளும் கொடுப்பீராக. உழைத்த, ஜெபித்த, கொடுத்த ஒவ்வொருவரோடு கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுமா, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும், வெற்றியையும், இழந்து போன சகல நன்மைகளும் கர்த்தர் திரும்ப கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.